உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்துன்னு வள்ளுவ பெருந்தகையே சொல்லியிருக்காரு. இவர் பிரம்ம ரிஷின்னு ஆகணும்னு ஆசைப்படுறார், பரவாயில்ல. ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. பிரம்ம ரிஷி என்பவர்கள் யார் என்றால், இரவோ பகலோ, கடும் வெயிலோ இல்ல குளிரோ, எதுல இருந்தாலும் தேகாபிமானம் இருக்கக்கூடாது. அப்புறமா நான் எனக்கு என்ற அபிமானமே இருக்கக்கூடாது. சதா சம்பன்னமாக இந்த பிரம்மமே சிருஷ்டியில் நிலையானது, நாம் செய்வதற்கு ஒன்றுமில்லை என்று நாம் சாட்சிபூதமாக வாழ வேண்டும். அதுதான் பிரம்மத்துடைய சுபாவமே. சுபாவம்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். பிரம்மத்துக்குன்னு ஒரு சுபாவம் கிடையாது, ஏன்னா அது ஸ்வஸ்வரூபமா இருக்கிறது. அப்ப இந்த கௌஷிகனால அது பண்ண முடியாது. ஏன்னா அவர் சத்திரியன். சத்திரியனுடைய நிலைமை என்ன? என் மக்கள், என் நாடு, என் ராஜாங்கம் அப்படின்னு இருக்கிறவன். இப்ப இவருடைய நிலைமைக்கு அந்த நிலைமைக்கு போக முடியாது. சோ விஸ்வாமித்திர வசிஷ்டர் சிரிச்சார். கௌஷிகா, நீ என்ன பண்ணாலும் பிரம்ம ரிஷி ஆக முடியாது. ஏன்னா உன்னுடைய வெரி பிளட் இஸ் சத்திரியா. அந்த சத்திரிய சுபாவத்துல இருக்கிறதுனால, சத்திரியன்னா நீங்க உடனே கேஸ்ட் எடுத்துன்னு வராதீங்க. சத்திரியன்னா ஒரு சண்டை போடுறவர். உன்னுடைய வெரி ஸ்வபாவமே ரஜஸ் நிறைய இருக்கிறதுனால நீ சண்டை போடுவ. அகங்காரம் மமகாரம் இருக்கிறதுனால ஆத்ம ஞானம்ன்றது வராதப்பா உனக்கு அப்படின்னுட்டார். உடனே இதை டாஸ்கா எடுத்துட்டு கௌஷிகர் என்ன பண்ணிட்டார்? சண்டை போடாம அங்கேயே பிரம்ம ரிஷி பட்டத்திற்காக தபஸ் செய்கிறார்.